படத்துல சொல்ற மாதிரி தான் பாகுபலியில சொல்லுவாங்க, தெய்வம் வந்து கோவிலை விட்டு நம்ம வீடு தேடி வருது, விட்டுறாதீங்க, மே 4 எல்லாருக்கும் பண்டிகை தான், கொண்டாடுவோம். வெயிட்டிங் ஃபார் மே 4. vote ஃபார் விஜய் அண்ணா, ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அண்ணா. அழாதீங்கடே, தெய்வம் கோயிலை விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. 67 எலெக்ஷன்லேருந்து பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பிரளயம் நான் பார்க்கல. இங்கே இருக்கிறது அது எங்கள் தொகுதி, இது இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு நல்ல தலைவராக பார்க்குறேன், ரொம்ப தெளிவான தலைவராக பார்க்குறேன், தமிழகத்தின் எதிர்காலமாக பார்க்குறேன். ஆமாம், பார்த்தோங்க, தூரம் தான் பார்த்தோம் நாங்கள். ரொம்ப அவர் எது பண்ணாலும் ஒரு ஸ்டைல் தான். இது இன்னும் கொஞ்சம் ஒரு அளவு கொடுத்தது. நாங்களும் இனிமேல் வீட்டில் போடணும், ஒரு எக்ஸாக்ட் தானே இதெல்லாம். பா விஜய் அப்படி சொன்னேன், எல்லாருக்கும் வணக்கம் சொன்னார். அது தெய்வ கலாட்சம் தான் பாது, நம்மளுக்கும் இனிமேல் அது வந்துடும். எனக்கு 27 இயர்ஸ் ஆகுது. ஸோ இத்தனை வருஷமாக ஓட்டு இல்லை. பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்பா வந்து ஏடிஎம்கே, டோட்டலாக சின்ன வயசுலேருந்தே ஏடிஎம்கே. இப்போது நான் விஜய் வந்ததுனால நான் ஓட்டு இப்போது அப்ளை பண்ணி, லாஸ்ட் மினிட்ல போய் அப்ளை பண்ணி எனக்கு ஓட்டர் ஐடியும் வந்துருச்சு. ஸோ இப்போ விஜய்க்காக தான் நான் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஜய் இப்போ பார்த்துட்டு என்ன மாதிரி அரசியல் பார்க்குறீங்க? சூப்பராக பண்ணுறாரு. சொல்லவே அது எப்படி சொல்கிறதுனா, மற்ற தலைவர்களை விட அவர் நம்ம கம்பேரிசனே கிடையாது, அவர் தனி. அந்த அளவுக்கு இப்போ லேடிஸ் எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டடாக இறங்கியிருக்காங்கன்னா விஜய் தான் காரணம். நம்ம ஏஜ் பசங்க வந்து பொலிட்டிக்கல் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். ஆமாம், கண்டிப்பாக. பொலிட்டிக்கல் பார்க்குறீங்க? இப்போ இருக்க பொலிட்டிக்கல் இதுதான் ரியல் பொலிட்டிக்கலாக பார்க்குறோம் நாங்கள். இதுதான் ரியல். 23rd விட மே 4th தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். மே 4th கண்டிப்பாக விஜய் தான். பெரம்பலூர் தொகுதி விஜய் வந்திருக்காரு, என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? லேடிஸ்க்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே நாங்கள் ஒரு சார் சொன்ன மாதிரி 8 o'clock மேலேயே எங்களால் நடமாட முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் கஞ்சா ஒழிப்பு, ரொம்ப ரவுடி அங்கே சொல்லலாமா இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் மாற்றம் கொண்டு வருவார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சில வீடுகள்லாம் போய் பேசியிருக்காரு, மக்களிடம் கோரிக்கை கேட்டிருக்காரு, அது பார்க்க எப்படி இருக்குது? இந்த மாதிரி ரொம்ப எப்படி வேர்ட்ஸாலே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. எந்த தலைவரும் இந்த மாதிரி இறங்கி வீடு வீடாக போயிட்டு பண்ணுவாங்கன்றது சொல்ல முடியாது இல்லையா? அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு இறங்கி வந்து நம்மளுக்காக நம்ம வீட்டை தேடி வராருன்றப்போ அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மூவிலாம் விட்டு வந்திருக்காரு, அதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க? அது கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, பொங்கல், தீபாவளி, இது எல்லாத்துக்குமே நம்ம விஜய் அஜித் யாராக இருந்தாலும் 2 பேரில் நம்ம விஜய் போயிடுவோம். இப்போ விஜய் சாரும் மிஸ் பண்ணுறோம், அஜித் சாரும் மிஸ் பண்ணுறோம். இப்போ விஜய் சார் வந்து வராதது அது ரொம்ப பொங்கல் மாதிரியே இல்லை, தீபாவளி மாதிரியே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஆட்சியில் வந்தாருன்னா எப்படி இருக்குன்றது நம்ம ஆமாம், அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் படம் தேட்டரில் தான் பார்க்கணுன்னு இருக்கோம், அந்த படத்தை நாங்கள் டவுன்லோடும் பண்ணல, எதுவும் பண்ணல. ஸோ அதுக்கு தான் விஜய்க்காக, நம்மளுக்காக விஜய் வந்திருக்காரு, விஜய்க்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடணும். நான் சிஸ்டர், நான் எங்கள் அண்ணனுக்கு நான் ஓட்டு கேட்குறேன். vote ஃபார் விஜய். தேங்க்யூ. படத்தில் சொல்கிற மாதிரி தான் பாகுபலியில் சொல்லுவாங்க, தெய்வம் வந்து கோவிலை விட்டு நம்ம வீடு தேடி வருது, விட்டுறாதீங்க, மே 4 எல்லாருக்கும் பண்டிகை தான், கொண்டாடுவோம். வெயிட்டிங் ஃபார் மே 4. vote ஃபார் விஜய் அண்ணா, ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அண்ணா. எங்கள் வீட்டில் அண்ணாலாம் கிடையாது. ஸோ யார் வீட்டில் அண்ணா இல்லையோ எல்லா தங்கச்சிக்குமே அவர் தான் அண்ணா, எனக்கு அவர் தான் அண்ணா. vote ஃபார் விஜய் அண்ணா. என்ன சொல்லணும்? எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு அவர் வந்தது, இங்கே இருக்கிறது அது எங்கள் தொகுதி, இது இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லாருடைய ஓட்டம் அவருக்கு தான். எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்தார், எங்கள் வீட்டுக்கு வரல. வந்தார், நாங்கள் எல்லாம் கிட்டே இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்ததில். என்ன சொல்கிறது இன்னும் இல்லை, சாதாரணமாக நம்மள மாதிரி தான். அதாச்சும் எங்களுக்கு தான் பார்க்க சினிமாவிலேருந்து இப்போ பார்க்குற மாதிரி தெரியுது. ஆனால் அவரு வந்து சகஜமாக நம்மளோட இருக்க மாதிரி தான் இருந்தார். தன்மையாக, ரொம்ப குரல் கம்மியாக, எங்கள் குரல் தான் ஜாஸ்தியாக இருந்தது, அவர் குரலாம் அமைதியாக இருந்தது. நல்லா பேசினார், கேட்டதுக்கு பதில் சொன்னார், நாங்களும் கேட்டோம், பேசணும், எங்களுக்கு ஏற்ற பதிலும் சொல்லியிருக்காரு. முதல் வார்த்தை என்ன பேசினாரு? முதல் வார்த்தை நான் இருக்கேன்,
நான் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் உங்கள் குறைய எங்ககிட்ட சொல்லுங்கள், நான் இருக்கேன், நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரொம்பவும் பேச முடியல, அடுத்தடுத்து இன்னொருத்தவங்க பேசணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும், எங்களுக்கும் நிறைய கேட்க வேண்டியது இல்லை, அவர் வந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்கு. அதுதான் அவ்வளோதான், அதுதான் அது போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒத்து போடுவாங்களான்ற ஒரு ஆசை, அவ்வளோதான். ரொம்ப பேச முடியல என்னால். இல்லை அதுதான் சொல்கிறேனே, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தவங்களுக்கும் பதில் சொல்லணும்ல, அந்த இடம் கொடுக்கணும் இல்லையா, அதனால நானும் அதுதான் சொல்கிறேன், பேச்சு வர மாட்டேங்குதுல, இன்னும் போக போக பேசுவோம் நாங்கள் நிறைய. வீட்டுக்குள்ளே வரும்போது எப்படி பார்த்தீங்க? வரும்போது அது கொஞ்சம் எல்லோரும் ஒரு லிமிட்டாக தான் போகணும், ரொம்ப தொல்லை கொடுக்கூடாது இல்லையா அவரை, அதனால கொஞ்சம் தூரம் இருந்தால் நம்மளும் நிற்கணும், கஷ்டம் கொடுக்கூடாது இல்லையா. அவர் எவ்வளோ இடத்துல எல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்க, அதே நம்ம இடத்துல வந்தோம், நம்ம பார்க்க தானே போகிறோம் அடிக்கடி, அதனால் ஒரு சந்தோஷத்தில் இருந்துட்டோம். சொன்னேன் அது கொஞ்சம் லாங்கில் இருந்தேன் நான், கொஞ்சம் திருநூறு வச்சது அதை அக்கா தான் வச்சாங்க, அக்கா வச்சாங்க, சாமி கும்பிட்டாரு. உள்ளே எல்லாரும் போயிட்டோன்னா கஷ்டம் இல்லையா, அதனால் நாங்களும் கொஞ்சம் வழி விட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தோம். நீங்கள் பார்க்கும்போது கோலம்லாம் போட்டுருந்தாரு? ஆமாம், பார்த்தோங்க, தூரம் தான் பார்த்தோம் நாங்கள். ரொம்ப அவர் எது பண்ணாலும் ஒரு ஸ்டைல் தான். இது இன்னும் கொஞ்சம் ஒரு அளவு கொடுத்தது. நாங்களும் இனிமேல் வீட்டில் போடணும், ஒரு எக்ஸாக்ட் தானே இதெல்லாம், அவருக்கு ஒரு திருப்திப்படுத்தணும் அப்படின்ட்டு. சரி இனிமேல் பாருங்க, இனிமேல் வேற மாதிரி பார்ப்பீங்க. ரஜினி ஸ்டைல் சொல்லக்கூடாது, விஜய் ஸ்டைலில் தான் சொல்லணும். நீங்கள் நிறைய எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஐயோ இது அப்பா எனக்கு 48 வயசாகுதுப்பா, ஓட்டு போடுற நாள் வந்துடுச்சு, டக்குன்னு போய் ஓட்டு போட்டு வந்துடணும் இல்லையா, நம்ம போடணும், யாராக இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தருக்கு போடணும். ஆனால் இது எப்படி தெரியுமா இருக்குது, தினம் பேசிக்கினே இருக்கும், தினம் மனசில் ஒரு பூரிப்பு, தினம் இது அந்த நாள் எப்போ வரும். அவர் வேறு சாமி கும்பிட்டு வர சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சாமி எல்லாமே சாமி கும்பிடுவோம், தினம் இப்போ கூட விளக்கேற்றி தான் வரும். என்ன சொல்ல வரேன்னா, அன்றைக்கி சாமி கும்பிட்டு தான் கிளம்பணும் ஏன்னா சொல்லிட்டார்ல, அதனால் அது சரி போதும்ப்பா. சரி தேங்க்யூப்பா. மக்களோட பழகினாரு அது சொன்னேன்ல, சகஜமாக எல்லார்கிட்டேயும் எதாவது தண்ணி குடித்தாரு, எல்லார்கிட்டையும் சகஜமாக நான் இருக்கேம்மா, உங்களுடைய குறைங்களை சொல்லுங்கள், நான் இருக்கேன், இனிமேல் தானேப்பா ஸ்டெப் எடுத்து பார்த்துக்கணும், இப்பயே நம்ம எல்லாமே சொல்லிட முடியாதுல்ல. நேரில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாருப்பா. பா விஜய் அப்படி சொன்னேன், எல்லாருக்கும் வணக்கம் சொன்னார். அது தெய்வ கலாட்சம் தான்ப்பா, அது நம்மளுக்கும் இனிமேல் அது வந்துடும். சரிப்பா, சரி வரட்டுமாப்பா. இந்த தளபதி இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் அவர் ஒரு நல்ல தலைவராக பார்க்குறேன், ரொம்ப தெளிவான தலைவராக பார்க்குறேன், தமிழகத்தின் எதிர்காலமாக பார்க்குறேன், இளைஞர்களின் விடிவெளியாக பார்க்குறேன். நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது எப்படி இருந்தது? எப்படி பேசினார் உங்கள்கிட்ட? ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார், ரொம்ப நல்லா இருந்தது அவர் கூட பேசும்போது. அவருடைய பக்கத்தில் உட்காரும்போது ஒரு வைப்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை நான் ஃபீல் பண்ணேன். அவர் கூட உட்காரும்போது வேறு லெவலில் ஃபீல் பண்ணேன். நான் எந்த தலைவர்கிட்டையும் ஃபீல் பண்ணல, அம்மா கிட்ட ஃபீல் பண்ணியிருக்கேன். அம்மாவுக்கு அடுத்தபடி அம்மா கிட்ட மட்டும்தான் அந்த வைப்பை ஃபீல் பண்ணேன், அவங்களுக்கு அடுத்தபடியாக இந்த தலைவர்கிட்ட ஃபீல் பண்ணேன். சூப்பர், இவர் தான் எதிர்காலம், இளைஞர்களுக்கு கட்டாயம் நல்லது செய்வார். நிறைய அரசியல்வாதி பார்த்துருப்பீங்க உங்கள் ஏஜில், இவர் பார்க்க எப்படி இருக்காரு? இவர் வேறு லெவலில் இருக்காருங்க, போல்டாக இருக்கார். அந்த ஸ்ட்ராங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், செய்வார். பெரம்பலூர் தொகுதிக்கு இனிமேல் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும், கட்டாயம் சிங்கப்பூர் லெவலில் உயர்த்துவாருங்க, நம்பிக்கை இருக்குது. உங்ககிட்ட என்னென்ன பேசினார்? எல்லாம் கேட்டுக்கிட்டாரு, நான் சொன்னதெல்லாம் கேட்டார், கட்டாயம் செய்கிறேன்னு சொன்னார். செய்கிறவங்க யாரும் பேச மாட்டாங்க அதிகமாக, அதை மாதிரி இவரை பார்க்குறேன். நீங்கள் இவர்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் இளைஞர்களை மீட்டெடுங்கன்னு சொன்னேன். இளைஞர்களுக்கு எதிர்காலம் நீங்கள் தான், உங்களை நம்பி இவ்வளோ பேர் பின்னாடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும்னு கட்டாயம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கஞ்சாவை ஒழிக்க சொல்லியிருக்கேன். கஞ்சா ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது சார், கஞ்சாவை தயவு செஞ்சு ஒழித்து இந்த மக்களை காப்பாற்றுங்க, இளைஞர்களை காப்பாற்றுங்க, அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நேற்று அவர் வரும்போது எதிர்த்தாங்க, அவங்களுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்ல? எல்லாருக்கும் மே நாளில் இருக்குது, மே நாள் வரலாறு படைக்கிறாரு. எல்லாருடைய கருத்து கணிப்பு எல்லாமே பொடி பொடியாகுது, அதை நீங்களும் நானும் பார்ப்போம் மே 4ஆம் தேதி. இதே மாதிரி எம்ஜிஆர் வந்திருந்தார், அவருக்கு நிறைய முட்டு கொடுத்தாங்க, நிறைய பேர் சண்டை போட்டாங்க, பேரனை கீழ்ச்சாங்க, அதுவே இவருக்கு எப்படி நடக்குது போகுது? அவங்களுடைய ட்ரெண்டுங்க அது, அவங்க அப்படி தான் செய்வாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வருவார். மக்கள் ஆதரவு இருக்குங்க, இளைஞர்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் மக்கள் நாடியை பார்த்துட்டு சொல்கிறேன், நான் சும்மாலாம் சொல்லிட்டு போல, என் கருத்தை மட்டும் சொல்லலை, மக்கள் கருத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ரொம்ப தெளிவாக இருக்குது. மே 4ஆம் தேதி வரலாறு படைக்கிறார். இந்த 26 எப்படி இருக்கும் அவருக்கு? அதான் சொல்லிட்டேன்னு, வரலாறு படைக்கிறாரு. அவர் தான் எதிர்காலம், அவர் தான் சிஎம். அவர் மக்கள்கிட்ட பழக முடியும். நான் பார்த்தீங்க, வெளியே வந்தார், 2-3 வீட்டுக்கெல்லாம் போனார், ரொம்ப நேச்சுரலாக இருக்காருங்க.
அவர்கிட்ட அவர் ஒரு நடிகர் தான், ஆனால் நடிகராக இருக்கிற ஒருத்தர் மனிதராக இருக்கார், உண்மையான மனிதராக இருக்கார். அவர்கிட்ட நான் பார்த்தது அதுதான். நடிக்க தெரியல, கேமரா முன்னாடி நடிக்கிறாரு, நிஜத்தில் அவருக்கு நடிக்க தெரியல, நடிக்க தெரியல, நடிக்கல, அவர் நடிக்கல. ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கார். ஒவ்வொரு விஷயமும் அவருடைய அசைவுகள் எல்லாமே யதார்த்தமாக இருக்குது. அவர்கிட்ட இன்னொரு கோரிக்கைனா ஒன்று, இந்த கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னு. அதான் கஞ்சா ஒழிக்க சொல்லியிருக்கேன். அதுதான் எனக்கு பிரதானமான கோரிக்கை. கஞ்சாவை ஒழித்து இளைஞர்களை மீட்டெடுங்க. எஸ், அதுதான் வேணும். இளைஞர்களுடைய சமுதாயம் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு, அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன். பார்த்தோம். இது பார்த்தீங்களா? எப்படி இருந்தார் பார்க்க? சாதாரணமாக இருக்கிறாரு. ஒன்றும் ஒரு ஆடம்பரம் கடம்பரம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருக்கார். இப்படி தான் வந்தார், உள்ளே போயிட்டு வெளியே வந்தாருங்க. திரும்பி பக்கத்தில் போயிட்டு மெது கீழே ஒரு டெனண்ட் ஒருத்தர் இருந்தாங்க, கீழே ஒரு டெனண்ட் இருந்தாங்க. அந்த டெனண்ட்டுக்கிட்ட பேசியிருந்தாருந்தாங்க. இங்கே ஒரு டெனண்ட்டு, அந்த ஒரு டெனண்ட்டு, அப்படியே பேசியிருந்துட்டு அப்போ தெரிய வந்துட்டு ஒரு காரு நம்ம வீட்டு தான் நின்றுது இந்த முனையில், இந்த ஒயிட் பில்டிங்கில். அது கொஞ்சம் பிஃபோராக நின்றுருந்தது. அப்படியே நடந்து வந்து கார் எதிர்பார்த்தீங்க நம்ம தலைவர் நம்ம தெருவில் வருவார், எதிர்பார்த்தீங்களா? இல்லை சார், இல்லை, அன்எக்ஸ்பெக்டட். இது எதிர்பார்க்கவே இல்லை, யாருக்கும் வர்றது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கூட்டம் சேர்ந்துருச்சு. எப்படியோ பிரபலமாகி போய் இதுமாரி வராது மெசேஜ் கன்வே பண்ணி அந்த இதெல்லாம் அவ்வளோ தொழில் ஜனம் வந்துடுச்சுங்க. இந்த பக்கம் எல்லாம் கிட்டத்தட்ட படிக்கிற காலேஜ் பசங்க, வேலைக்கு போகிற பசங்க, இந்த டீனேஜ் பசங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அதுவும் லேடிஸு. ஓகே, இந்த மாதிரி அரசியல்வாதி எப்படி சார் பார்க்குறீங்க? உங்கள் ஏஜில் பார்த்துருப்பீங்க? இல்லை சார், நானும் வந்து 1967 எலெக்ஷன்லேருந்து பார்க்குறேங்க. இந்தளவுக்கு ஒரு பிரளயம் கூட்டம் நான் பார்க்கல. அதாவது பார்த்தேன்னாக்கா அவரோட கதை வேறு, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமைச்சர் கதை வேறு. அவருக்கு இருந்த கூட்டத்துக்கு ஈக்குவலாக கூட வரும். இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? ஓட்டாக மாறும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் என்னோடய ஆம்பிஷன். இப்போ இந்த 18 வயசு பிள்ளைங்க வந்து ஓட்டு உரிமை ஒரு பிள்ளைங்க, இவ்வளோ ஆர்வம் காட்டுற பிள்ளைங்க வந்து ஓட்டில் காட்டினாக்கா ஒரு நம்ம எதிர்பார்க்கறது ஒரு பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம். உங்கள் மாற்றம் எப்படி இருக்குது? இந்த மாற்றம் வரணும் சார், மாற்றம் வரணும், வரணுன்றேன், வரணும். தளபதி பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னங்க விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி ஒன்றும் இல்லை சார், என்ன சொல்கிறது, அவர் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறோம். மாற்றம் கிடைக்குமா அவருக்கு? வந்து மாற்றம் கிடைக்கும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. மக்களை நம்பி வந்திருக்காரு, அதுதான். இப்போ வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச, பாமர மக்களை கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இந்த சமாச்சாரன்றது. படித்தவங்களும் இருக்காங்க, ஒரு எஜுகேட்டட் இருக்காங்க, அன்எஜுகேட்டட் இருக்காங்க, எல்லாருமே எல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பார்த்து என்னன்றது போங்க. தேங்க்யூ.